ஒரு ஊரில் விவசாயி ஒருவர் தனது குடும்பத்தினரோடு வாழ்ந்து வந்தார். அந்த வருடம் இயற்கை மாற்றத்தினால் பருவமழை பொய்த்து போனது. அந்த வருடம் விளைச்சல் சரியாக கிடைக்காமல் அவர் குடும்பம் பட்டினியால் தவித்தது. விவசாயிகளின் இது போன்ற நிலைமையை பயன்படுத்தி தங்களுக்கு லாபம் சம்பாதித்துக் கொள்ள நினைக்கும் கழுகு கூட்டமும் அந்த ஊரில் உள்ளது. உண்ண உணவின்றி தவித்த தன் குடும்பத்தை கண்டு வருந்திய அந்த விவசாயி வேறு வழியின்றி அந்த கழுகு கூட்டத்தை சேர்ந்த ஒரு பணத்தவளையிடம் சிக்கிக் கொண்டார். அதிக வட்டி என்று தெரிந்தாலும் இறைவன் மீது பாரத்தை போட்டு தன் நிலத்தை வைத்து கடன் வாங்கி விட்டார். வாங்கிய பணத்தை மிகவும் கவனமாக செலவழித்தார். வருவாய் ஈட்ட வேறு வழிகளை தீவிரமாக தேடினார். அவரது விடாமுயற்சிக்கு நல்ல பலன் கிடைத்தது. சந்தையில் காலை முழுவதும் கூலி வேலை, மதியம் பிற கடைகளில் வேலை செய்வது என அயராது உழைத்து வாங்கிய கடனை வட்டியுடன் திரும்ப செலுத்தி விட்டார். வீட்டின் நிலைமையையும் பஞ்சத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்து கொண்டிருந்தது. திடீரென ஒரு நாள் கடன் கொடுத்தவன் அவன் வீட்டிற்கு வந்தான். ஏன் இவ்வளவு நாட்களாக வட்டியை தரவில்லை என கேட்க ஆடிப்போனான் அந்த விவசாயி. ஐயா, நான் தான் வாங்கிய கடன் அனைத்தையும் வட்டியுடன் கொடுத்து விட்டேனே, மீண்டும் என்ன பணம் தர வேண்டும் என கேட்டார். இல்லை, நீ கடைசி வட்டியை பல மாதங்களாக கட்டவில்லை, எனவே உன் நிலம் இனி எனக்கு சொந்தம் என வஞ்சகமாக கூறினான். விவசாயி இடிந்து விழுந்தான். நான் போன முறை வந்த பொழுது இதுதான் கடைசி வட்டி என கூறினீர்களே, இப்பொழுது இன்னும் ஒரு வட்டி என்றால் அநியாயமாக உள்ளது ஐயா என கெஞ்சினான் விவசாயி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த ஒப்பந்தத்தில் ஒரு வட்டியை குறிப்பிட்ட நேரத்துக்குள் தரவில்லை என்றால் நிலத்தை தந்து விடுவதாக கையொப்பம் இட்டுள்ளாய். நிலம் இனி எனது என பேராசையோடு கூறினான் கடன் கொடுத்தவன். தான் படிக்காதவன் என்பதால் நிபந்தனை உள்ளதை பற்றி கூறாமல் கையொப்பம் வாங்கி இப்பொழுது அவனை ஏமாற்ற நினைப்பதை புரிந்து கொண்டான் விவசாயி. நாளை வருவேன், நிலத்திற்கான பத்திரங்களை எடுத்து வை என்றபடி அங்கிருந்து புறப்பட்டான் கடன் கொடுத்தவன். தான் ஏமாற்றப்பட்டதை எல்லோரிடமும் கூறியும் எவரும் உதவி செய்ய முன்வரவில்லை. உடைந்து போன விவசாயி அழுது கொண்டே வீட்டிற்கு வந்தான். விவசாயிக்கு ஒரு அழகிய மகள் இருந்தால். தன் அப்பா துயரப்படுவதை அவளால் சகித்துக் கொள்ள இயலவில்லை. அப்பா, நாளை உங்களுக்காக நான் நீதி கேட்கிறேன் என்று ஆறுதல் கூறினாள். அடுத்த நாள் விடிந்தது. கடன் கொடுத்தவன் வாசலில் வந்து நின்று விட்டான். விவசாயியின் மகள் அவன் முன் வந்தால், நீங்கள் இவ்வாறு செய்வது நியாயமில்லை, கடைசி வட்டியை தர இன்னும் ஒரு வாரம் அவகாசம் தாருங்கள் என பணிவுடன் கேட்டாள். அவளது அலையில் மயங்கி போன அந்த பணத்தவளை எப்படியாவது அவளையும் திருமணம் செய்து நிலத்தையும் வாங்கிவிட வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டான். சிறிது நேரம் சிந்தித்த பின், சரி, நீ பணிந்து கேட்பதால் ஒரு ஒப்பந்தத்திற்கு வருவோம். இதோ இங்கே கீழே உள்ளதே கற்கள், அவற்றில் ஒரு வெள்ளை கல்லும் ஒரு கருப்பு கல்லும் எடுத்து இந்த பையினுள் போட்டு விடுகிறேன். நீ கண்களை மூடிக்கொண்டு ஒரு கல்லை எடுக்க வேண்டும். எடுத்த கல் வெள்ளை என்றால் நான் உங்கள் நிலத்தை உங்களுக்கே கொடுத்து விடுகிறேன், வட்டியும் தர வேண்டாம். ஆனால் கருப்பு கல்லை எடுத்தால் நீ என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், நிலத்தையும் எனக்கு தந்துவிட வேண்டும், சம்மதமா என கேட்டான். விவசாயிக்கு தூக்கி வாரி போட்டது. வேண்டாம் அம்மா, நிலம் போனால் போகட்டும், உன்னை இவனுக்கு திருமணம் செய்து தரமாட்டேன் என்று தன் மகளிடம் உரைத்தார். அவளோ, அப்பா, நமக்கு இதை விட்டால் நிலத்தை திரும்ப பெறுவதற்கு வேறு வழி கிடைக்காது, இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும் என தன் தந்தையை சமாதானப்படுத்தினாள். எனக்கு இந்த ஒப்பந்தத்தில் சம்மதம் என அவனிடம் கூறினாள். அதற்குள் நடப்பதை காண மக்கள் கூட்டமும் கூடியது. பேராசை கொண்ட அவன் புத்தி இங்கே சூழ்ச்சி செய்ய நினைத்தது. ஒரு வெள்ளை ஒரு கருப்பு கல்லுக்கு பதிலாக 2 கருப்பு கற்களை தன் பைக்குள் போட்டான். விவசாயியின் மகள் அதை கவனித்து விட்டாள். கண்களை கருப்பு துணியால் கட்டிவிட்டு சிரித்து கொண்டே பையை அவள் முன் நீட்டினான் அவன். விவசாயியின் மகள் சாமர்த்தியமாக பையினுள் கையை விட்டு கல்லை எடுத்து கையை திறப்பதற்குள் கல்லை கீழே போட்டாள். கண்களின் கட்டை அவிழ்த்து, அச்சச்சோ, கை தவறி கல் கீழே விழுந்து விட்டது, அது என்ன கல் என்று பார்க்கவில்லையே
கீழே உள்ள எவ்வளவு கற்களில் அந்த கல் எது என்று எப்படி கண்டுபிடிப்பது என்று ஒன்றும் அறியாத போல் கேட்டாள். சுற்றி இருந்த ஊர் மக்கள், அதனால் என்ன, அந்த பையனுள் இருக்கும் மற்றொரு கல்லை எடுத்தால் நீ எடுத்த கல் எதுவென்று தெரிய போகிறது என கூறினர். பையனுள் இருந்த கல்லை வெளியே எடுத்தால் கருப்பு கல், எனவே வெள்ளை கல்லை எடுத்திருக்கிறேன். ஒப்பந்தப்படி நிலம் இனி எங்களுக்கே என்றாள். அவள் போட்ட திட்டம் நிறைவேறியது. வேரேசைக்காரன் விவசாயி கையொப்பமிட்ட ஒப்பந்தத்தை வேறு வழியின்றி கிழித்து போட்டுவிட்டு அங்கிருந்து கோபத்தோடு சென்றான். தன் சாமர்த்தியத்தால் தந்தைக்கு நிலத்தையும் மீட்டுக் கொடுத்து தானும் தப்பித்துக் கொண்டாள் அந்த பெண். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை முடிக்கணும் முடிவு பண்ணிட்டால் புத்தியுள்ளவன் எப்படியும் அது செய்து காட்டி விடுவான். அப்படிப்பட்ட ஒரு கதைதான் இது. முடியாது என்று கூறிய ஒரு செயலை முடித்து காட்டிய கதை. ஊரின் சாலைகள் முழுவதும் வண்ண விளக்குகள், தோரணமும் வரவேற்பு பலகைகளும் பலியெங்கும் காணப்பட்டது. என்ன விசேஷமாக இருக்கும் என ஊர் மக்கள் அனைவரும் குழப்பத்தில் இருந்தனர். ஆனால் ஏற்பாடுகளை பார்த்தால் நிச்சயம் அந்த ஊர் ராஜா கலந்து கொள்ள போகும் நிகழ்ச்சியாக தெரிந்தது. ரகு அந்த ஊரில் வேலை பார்க்கும் ஓர் இளைஞன். வீட்டின் ஏழ்மை காரணமாக சிறு வயதில் படிப்பை பாதியிலே விட்டுவிட்டு வேலை செய்ய ஆரம்பித்தான். தன் கழுதையோடு தினமும் ஊர் சுற்றி அனைவரிடமிருந்தும் அழுக்கு துணிகளை வாங்கி வருவான். ஆற்றங்கரை ஓரத்தில் அனைத்து துணிகளையும் துவைத்து கொண்டு வருவான். வயிற்று பிழைப்பிற்காக தினமும் வேலை செய்யும் அவனுக்கு நண்பர்கள் என்று யாரும் இல்லை. ஆனால் அதை பற்றி அவன் என்றும் கவலை கொண்டதில்லை. படிப்பை பாதியிலே கைவிட்டாலும் கல்வியின் மீது அவன் அதிக ஆர்வம் கொண்டிருந்தான். ஒவ்வொரு வீட்டிலும் துணிகள் வாங்கும் போது, ஐயா, நீங்கள் படித்து முடித்த புத்தகங்கள் ஏதேனும் உள்ளதா, இருந்தால் கொடுங்கள், படித்து முடித்துவிட்டு பத்திரமாக தந்து விடுகிறேன் என்று கேட்டு வாங்குவான். அனைவருக்கும் பழக்கப்பட்ட பண்பான பையன் என்பதால் அனைவரும் யோசிக்காமல் புத்தகத்தை தருவர். துணிகளை துவைத்து பின் அவை காயும் நேரத்தில் புத்தகங்களை படிப்பான். பள்ளிக்கு செல்லாமலே மிகுந்த அறிவு கொண்டிருந்தான். எப்பொழுதும் போல ரகு ஊரின் சாலை வழியே செல்லும் போது அலங்காரங்களை கண்டான். என்ன விசேஷமாக இருக்கும், யாரையாவது கேட்டு பார்ப்போம் என்று ஓரமாக நின்று கொண்டிருந்த சில இளைஞர்களை நோக்கி நடந்தான். ஊரில் என்ன விசேஷம் உங்களுக்கு தெரியுமா என்று வினவினான். கூட்டமாக இருந்த அந்த இளைஞர்கள், என்ன நிகழ்ச்சியா இருந்தால் உனக்கு என்ன, துணி துவைக்கும் பையன், நீ அதில் கலந்து கொள்ள போகிறாயா என அவனை கேலி செய்து பேசினர். துணி துவைப்பதால் என்ன இழிவு, என்னால் அந்த நிகழ்ச்சியில் நிச்சயம் கலந்து கொள்ள இயலும் என்று தன்னம்பிக்கையோடு கூறினான் ரகு. நடப்பது பெரிய இடத்து நிகழ்ச்சி. ராஜா வருவதால் பாதுகாப்பு பலமாக போடப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் யாருக்கும் அனுமதி இல்லை. நாங்களே நினைத்தாலும் உள்ளே செல்ல இயலாது. நீ எப்படி செல்வாய் என சிரித்தது இளைஞர் கூட்டம். உள்ளே செல்வது என்ன, நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் முதல் வரிசை நாற்காலியில் அமர்ந்து காட்டுகிறேன் என சவால் விட்டு நிகழ்ச்சி நடக்கும் இடத்தை நோக்கி புறப்பட்டான் ரகு. பிரம்மாண்டமாக இருந்த அந்த இடத்தை அடைந்தான். நிகழ்ச்சி தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருந்தது. ராஜாவின் வருகைக்காக அனைவரும் காத்திருந்தனர். தன் கழுதையோடு அந்த இடத்தை சுற்றி நோட்டமிட்டான் ரகு. சற்று நேரம் சிந்தித்தான். பின் நேராக உள்ளே செல்ல முயன்றான். வாசலில் இருந்த காவலாளிகள் அவனை தடுத்து நிறுத்தினர். யார் நீ? பொதுமக்கள் உள்ளே செல்ல அனுமதி இல்லை என்பது உனக்கு தெரியாதா என கேட்டார் காவலன். பொதுமக்கள் தானே உள்ளே செல்லக்கூடாது, நான் மிகவும் முக்கியமான ஒருவன் என கூறி உள்ளே செல்ல முயன்றான். நில், நீ யார் என கூறிய பின் செல்லலாம் என தடுத்து நிறுத்தினான் காவலன். நான் மிகவும் முக்கியமான தகவல் ஒன்றை கொண்டு வந்துள்ளேன். அதை உன்னிடம் கூற இயலாது. என்னை உள்ளே விடாமல் தடுத்தால் நீ இந்த செயலுக்காக பிற்காலத்தில் வருத்தப்படுவாய் என ரகு சத்தமாக கூறினான். காவலாளி சற்று நேரம் சிந்தித்தான். அந்த நேரத்தை ரகு சாமர்த்தியமாக பயன்படுத்தி கொண்டான். இந்த கழுதையை பிடி, இதை பத்திரமாக பார்த்துக்கொள் என்று காவலாளியின் கையில் கழுதையை ஒப்படைத்து உள்ளே நுழைந்தான். நேராக சென்று முதல் வரிசை நாற்காலியில் அமர்ந்து கொண்டான். இதை கவனித்த மற்ற காவலாளிகள் ஓடோடி வந்தனர். யார் தம்பி நீ, இங்கே அமரக்கூடாது, எழுந்து செல் என அவனை எழுப்ப முயன்றனர். நான் இந்த நிகழ்ச்சியில் மிகவும் முக்கியமானவன், நான் இங்கேதான் அமருவேன் என்று எழுந்து கொள்ளாமல் அடம்பிடித்தான் ரகு. ராஜா வரும் நேரம் நெருங்கிக் கொண்டே இருந்தது. இந்த ஊரிலே முக்கியமானவர் ராஜாதான், நீ அவரை விட முக்கியமானவனா என்று கேள்வி கேட்க ஆமாம் என தைரியமாக பதிலளித்தான். இதை கவனித்தபடி உள்ளே நுழைந்தார் ராஜா. ராஜாவை பார்த்ததும் எழுந்து நின்றான் ரகு. காவலாளிகள் நடந்ததை ராஜாவிடம் கூறினர். ராஜா ரகுவிடம்,
இந்த நாட்டு அரசனை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை, நீ யார் என கேட்டார். அரசே, இந்த நாட்டு மன்னனை விட முக்கியமானவர் யாருமில்லை, நான் தான் அந்த யாருமில்லை என ரகு கூற ராஜா சிரித்தார். அவனை பற்றிய விவரங்களை கேட்டறிந்து, உன் கல்வி ஆர்வத்திற்கு வறுமை இனி தடையில்லை, படிப்பை முறையே படிக்க வேண்டிய உதவியை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உன் கல்வி முடிந்ததும் என்னுடன் அரசவையில் இணைந்து நீ பணியாற்றலாம் என்று கூறினார். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அவனுக்கு சிறப்பு அனுமதியும் அளித்தார். இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.